இஸ்ரவேல் தேசத்தில் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கான முக்கியமான ஒரு அடையாளமாய் இருக்கிற ஒலிவு மலையில் பெரிய ஒரு பிளவு, அதாவது ஒரு கிராக் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் இந்த காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒலிவு மலையை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களும் அநேக காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலும் ஏன் புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவின் காலகட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் இந்த ஒலிவு மலை எவ்வளவு முக்கியமான ஒரு மலை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். இந்த ஒலிவு மலையில் ஒரு பிளவு, ஒரு கிராக் உண்டாகுது அப்படின்னா அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை வேதத்தை புரட்டி பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு கடமை உங்களுடையதும் என்னுடையதுமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒலிவு மலையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் இந்த ஒலிவு மலையின் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்றுத் தருவாராக. The Mount of Olives is a mountain of prophecy, a mountain of prayer, a mountain of destiny. மனு குலத்தின் நித்தியத்தை ஆரம்பித்து வைக்கிற ஒரு இடம் எது என்றால் இந்த ஒலிவு மலை. ஏனால் இயேசுவின் இரண்டாவது வருகையில் இயேசுவின் பாதம் இந்த ஒலிவு மலையின் மேல் வந்து இறங்கும் என்று சொல்லி செகரியா மிக தெளிவாக நமக்கு தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த ஒலிவு மலையின் முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த ஒலிவு மலையில் அமர்ந்துதான் இரண்டாவது வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று சொல்லி மத்தேயுல 24வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் இங்கே இருந்துதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் பேசுகிறார். இந்த ஒலிவு மலையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தோட்டத்தில் தான் ஆண்டவர் தான் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாளுக்கு முன்பதாக அவர் வந்து கண்ணீர் சிந்தி அவர் அழுது தேவனிடத்தில் ஜெபித்தார் என்பதை நாம் வேதத்தில் மிக தெளிவாய் பார்க்கிறோம். அந்த இடம் தான் தி கார்டன் ஆஃப் கெத்செமனே. உயிரோடு எழும்பினதற்கு பின்பு 40 நாள் அளவும் தன் சீஷர்களோடு கூட இருந்த ஆண்டவராகிய இயேசு இதே ஒலிவு மலையில் இருந்துதான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையும் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவு மலையில் ஏறத்தாழ 1,50,000 கல்லறைகள் இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நான் சொல்லுகிறேன். அப்போ இயேசு மரித்த உடனே இந்த பூமியில் உள்ள அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த கல்லறையிலிருந்து மரித்த ஜனங்கள் எழும்பி உயிரோடு எருசலேமுக்குள்ள வந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த கல்லறைகளும் இதே ஒலிவ மலையில் தான் இருக்கிறது என்பதையும் நீங்களும் நானும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மலைக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் மூலமாக தான் நாம் எருசலேம் பட்டணத்திற்குள் நுழைய முடியும். அந்த வாசலுடைய பெயர் தி கோல்டன் கேட் இல்லனா ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனமாக ஒரு சில காரியங்களை பார்த்து எழுதுகிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டி இருக்கும், ஒருவனும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் என்று சொல்லி தரிசனத்தில் எசேக்கியேல் எழுதி வைக்கிறார். அப்போ இந்த தரிசனம் எப்பொழுது நிறைவேறினது என்றால், இயேசுவின் முதலாவது வருகையில் கழுதையின் மேல் ஆண்டவராகிய இயேசு பவனியாக வரும்பொழுது அநேக ஜனங்கள் தங்கள் துணிகளை விரித்து குருத்தோலைகளை ஆட்டி இயேசுவை எருசலேம் பட்டணத்திற்குள் அவர்கள் வெல்கம் பண்ணும் பொழுது இயேசு இந்த ஈஸ்டர்ன் கேட் என்று அழைக்கப்படுகிற இந்த வாசல் மூலமாக தான் எருசலேமுக்குள் பிரவேசித்தார். ஆனால் அந்நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் கேட் என்று அழைக்கப்படுகிற வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. அநேக பெரிய பெரிய கற்களை வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம எருசலேமுக்கு போனா இந்த ஈஸ்டர்ன் கேட் இருக்கிறது. அப்ப இந்த ஈஸ்டர்ன் கேட் மீண்டும் ஒரு நாள் திறக்கப்படும். எப்பொழுது தெரியுமா? இயேசுவின் இரண்டாவது வருகையில் அவருடைய பாதம் இந்த ஒலிவு மலையின் மேல் வந்து இறங்கும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேல் சாதாரண ஒரு மனிதனாக அல்ல, இந்த பூமி முழுவதையும் ராஜாதி ராஜாவாய் அரசாள போகிற நித்தியமான தேவாதி தேவனாக நம்முடைய ராஜா இந்த எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசிப்பதற்காக இந்த ஈஸ்டர்ன் கேட் மீண்டுமாக இந்த வாசல் துறக்கப்படும். அதுவரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த வாசல் மூடிதான் இருக்கும். சோ இந்த ஈஸ்டர்ன் கேட் என்று சொல்லப்படுகிற இந்த வாசல் இன்றைக்கும் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இந்த ஒலிவ மலைக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிற தாவீது ராஜா கூட
கூட இதே ஒலிவு மலைக்கு தான் அழுது கொண்டு ஏறினார் என்று 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவு மலையின் மேல் ஏறி போனான். தாவீதுடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதை துரத்தி விட்டபடியால், தாவீதை விரட்டி விட்டபடியால் அரண்மனையிலிருந்து வேற வழி இல்லாமல் இந்த ராஜாவாகிய தாவீது இப்பொழுது ஒரு அகதியை போல இந்த ஒலிவு மலையில் வந்து தஞ்சம் அடைகிறார். ஆனால் இதற்கு பிறகு 18, 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதே ஒலிவு மலையிலிருந்து 2வது தடவை இந்த தாவீது ராஜா மீண்டும் எருசலேமுக்குள் வருகிறார். வரும்பொழுது ஒரு அகதியாய் அல்ல, துரத்தப்பட்டவனாக அல்ல, புறக்கணிக்கப்பட்டவனாக அல்ல, ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாதி ராஜாவாக இந்த தாவீது மீண்டும் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறான். அதே போலதான் இயேசுவும் இந்த பூமிக்கு முதல் தடவை வரும்பொழுது யூதர்களால் துரத்தப்பட்டார், யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், அகதியை போல அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 2வது முறை இந்த பூமிக்கு வந்து ஒலிவு மலையிலிருந்து எருசலேமுக்குள்ள வரும்பொழுது சாதாரண ஒரு மனிதனாக, புறக்கணிக்கப்பட்டவராக, நிராகரிக்கப்பட்டவராக அல்ல. எப்படி தாவீது ராஜாவாய் எருசலேமுக்குள்ள 2வது விசை வந்தானோ அதே போல அவருடைய குமாரனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது ராஜாதி ராஜாவாக எருசலேமுக்குள்ள பிரவேசிப்பார் என்பதற்கு அடையாளமாக தான் தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஒலிவ மலைக்கு ஓடுகிறான். இயேசுவும் 2வது வருகையில ஒலிவ மலையின் மேல் இறங்கி அதற்கு பிறகு இந்த எருசலேம் பட்டணத்திற்குள் பிரவேசிப்பார். மத்தேயு 24:42 வாசிக்கிறோம், உங்கள் ஆண்டவர் இந்நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள் அப்படின்னா நடக்கிற காரியத்தை விழித்திருந்து பாருங்கள், நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற அடையாளங்களை விழித்திருந்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் இந்த ஒலிவ மலையில் வராத பிளவு இல்லைனா அந்த கிராக்ஸ் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு காரணம் என்ன? இயேசுவின் வருகைக்கென்று சொல்லி ஒலிவ மலை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகிறோமா? இயேசுவின் வருகைக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இயேசுவின் வருகைக்காக நாம் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோமா? இயேசுவின் வருகைக்காக என்னென்ன விட வேண்டுமோ எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் தியாகமாய் விட்டு, பாவத்தை விட்டு தூரமாய் ஓடி, ஆண்டவரே பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திற்கு நீர் என்னை எடுத்துக்கொள்ளி போக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவின் 2வது வருகைக்காக ஆயத்தமாகிற ஒரு சிலரை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபைகளில் ஆசீர்வாதமான செய்தி இருக்கிறது, சுகமளிக்கும் செய்தி இருக்கிறது, ஆராதனையை குறித்ததான செய்தி இருக்கிறது, ஆராதனையும் மற்றும் பாடல்களும் இருக்கிற ஒரு சில செய்திகளும் கூட இருக்கிறது. ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவ ஜனமே மனம் திரும்பு, தேவ ஜனமே உன்னுடைய பாவத்தை விட்டு விலகு. பொருளாசையும் பணத்தையும் மற்ற காரியங்களையும் சேர்த்துவதை பார்க்கிறோம், உன்னுடைய பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்து. ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்க கடவன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவட்டும் என்று சொல்லுகிறதான பிரசங்கங்களுக்கு இன்றைக்கு சபைகளில் பஞ்சம் உண்டு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் எதை சம்பாதித்தாலும் இழந்தாலும், எது எனக்கு மேன்மையாக இருந்தாலும் இல்லாமல் போனாலோ, உம்முடைய வருகைக்கென்று ஒரு ஒலிவ மலை ஆயத்தமாகுமே என்றால் அதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாகிய நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கடைசி காலத்தில் இந்த ஒலிவ மலையில் இந்த ஒரு பிளவு, இவ்வளோ பெரிய ஒரு கிராக் உண்டானதற்கு காரணம் என்னன்னா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக சபையாய் நீங்களும் நானும் ஆயத்தமாகுவோம். அவருடைய வருகைக்காக ஒரு குடும்பமாக நீங்களும் நானும் ஆயத்தமாகலாம். ஒரு தனிநபராக நீங்களும் நானும் ஆயத்தமாகுவோம். பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம், கர்த்தருக்கு பிரியமில்லாததை விட்டு விலகி ஓடுவோம். இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நம்மை நெருக்கி ஏவுகிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஆண்டவருடைய வருகையில் சிறகடித்து பறக்கிறவர்களாய் ஒரு இமை பொழுதுல நம்முடைய சரீரம் எல்லாம் மறுரூபமாகி நாமும் என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படியாக அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். விட வேண்டிய காரியங்களை விடுவோம், பிடிக்க வேண்டிய காரியங்களை பிடிப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம், வருகைக்கென்று ஆயத்தமாவோம். கர்த்தர் சீக்கிரம் வருவாராக. மாரநாதா, அல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் அவருடைய வருகைக்கென்று சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு சில காரியங்களை பேசி உங்களை உந்தி தள்ளியிருப்பார், உங்களை உற்சாகப்படுத்தி இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடியில் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.